வணக்கம், வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்னுடைய டைப்ஸ், அதனுடைய ரிஸ்க் லெவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ், அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாக் மார்க்கெட்னுடைய ரிஸ்க் லெவலை மார்க்கெட்னுடைய டைப்பை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்றது ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து ஆல்ரெடி லிஸ்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிசிஎஸ், விப்ரோ இது மாதிரி ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய புரோக்கர்னுடைய வெப்சைட்லேயோ அல்லது மொபைல் ஆப்லேயோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். உங்களால் அதில் போயிட்டு பை பண்ணவோ அல்லது செல் பண்ணவோ முடியும். எஸ்பெஷலி செகண்டரி மார்க்கெட்டில் வந்து ரிஸ்க் லெவல் வந்து மீடியம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னாக்கா உடனே விற்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் வச்சிருக்கலாம், எவ்வளோ வருஷம் வேணாலும் வச்சிருக்கலாம். மார்க்கெட் வந்து எப்போ உங்களுக்கு ஃபேவராக வருதோ நீங்கள் அப்போ வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து விற்றுக்கலாம். அடுத்தது பிரைமரி மார்க்கெட் பார்ப்போம். பிரைமரி மார்க்கெட்ன்றது வந்து ஐபிஓன்றது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது வந்து கம்பெனி வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகல, கம்பெனிக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னும் பொழுது இதனுடைய ரிஸ்க் ரேஷியோ வந்து மீடியம் தான். பட் ஆனால் இதில் வந்து எவ்வளோ பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஆவரேஜாக ஒரு மாடரேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஐபிஓ அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே கிடைக்காது. ஐபிஓவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஐபிஓக்கு வந்து நீங்கள் நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு கிடைக்கும்ன்ற கேரண்டி கிடையாது. ஸோ அந்த ஐபிஓ வந்து நீங்கள் வந்து ஒரு ஏலம் எடுக்கிற மாதிரி தான். நீங்கள் ஏலம் கேட்குறீங்க, ஆனால் உங்களுக்கு அது ஏலம் கிடைக்குமான்றது உங்களுக்கு தெரியாது. அந்த ஏலத்தினுடைய கன்ஃபர்மேஷன் வர்ற வரைக்கும் உங்கள் பணம் வந்து அங்கே லாக் ஆகியிருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஐபிஓவில் போக மாட்டாங்க. அது ஆனால் ரிஸ்க்கும் கம்மி. ஏன்னா ஐபிஓவில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னாக்கா, ஸோ நீங்கள் அதை வந்து இப்போ ஸ்டாக்காக லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதை வந்து லாங்கில் வச்சிருக்கலாம். அதனால அதனுடைய ரிஸ்க் லெவலும் மீடியம் தான். அடுத்தது டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படின்னு பார்ப்போம். டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ன்றது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன். இது எல்லாமே வந்து எக்ஸ்பிரியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. அந்த எக்ஸ்பிரி வரும்பொழுது மார்க்கெட்டில் வந்து ஒரு வேளை உங்களுக்கு அது ஃபேவராக போனாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போனாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். இந்த ப்ராஃபிட்டோ அல்லது லாஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று கேரண்டியாக கிடைக்கும். இதில் வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகம். இதில் யார் இன்வெஸ்டராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டரில் கூட ஓரளவு அதை பற்றி, ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி, இந்த சார்ட் அனாலிசிஸை பற்றி, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கோ அல்லது ஃபியூச்சர்ஸோ பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் புதுசு, இது சார்ட் பேட்டர்ன் தெரியாது, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்லாம் தெரியாது அப்படின்னாக்கா ஆப்ஷன் ட்ரேடிங் போகிறது பயங்கரமான ரிஸ்க்கு. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங், டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் டெஃபினட்டாக வந்து பெரிய ரிஸ்கில் உள்ளது. அடுத்தது டெப்ட் மார்க்கெட் அப்படின்னு பார்ப்போம். டெப்ட் மார்க்கெட் அப்படின்றது வந்து பாண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ இதில் வந்து ரிஸ்க் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இது மேபி ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், மேபி கார்பரேட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு பாண்ட்ஸாக வரும்பொழுது அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எனக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து கடன் கொடுக்குற மாதிரி தான், வட்டிக்கு கடன் கொடுக்குற மாதிரி தான். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அல்லது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு கார்பரேட் கம்பெனியோ கேட்கும்போது அவங்க வந்து அந்த ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால ரிஸ்க் லெவல் கம்மி. இதில் வந்து யார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக கிடைக்கும். கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பாண்ட்ஸோ அல்லது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோ போனீங்கன்னா அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எஃப்டியோடு கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஒரு ஸ்டாக்லேயோ கிடைக்கக்கூடிய ஹை லெவல் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால வந்துட்டு மக்களுடைய ஃபோக்கஸ் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கமோடிட்டிஸ் அண்ட் ஃபோரெக்ஸ். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஏன்னா இது வந்து கமோடிட்டிஸ் அப்படின்றது வந்து நேச்சுரல் கேஸ், மெட்டல் ஸ்டாக்ஸ், எஸ்பெஷலி கோல்டு, சில்வர், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ட்ரேடிங். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதனுடைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஃபோரெக்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா இது வந்து கரன்சியை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் ஈக்குவலான ஒரு ட்ரேடிங். ஸோ இதுலேயும் வந்து ரிஸ்க் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ட்ரேடிங் நீங்கள் வந்து ஒரு வேளை ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசு அப்படின்னாக்கா செகண்டரி மார்க்கெட்டை சூஸ் பண்ணுங்கள். இல்லை ஓரளவு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஐபிஓவில் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு அபவ் 55-60 இயர்ஸ் இருக்குது, ஸோ என்னால் வந்து அதிகமாக ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் வந்து டெப்ட் மார்க்கெட்டை வந்து சூஸ் பண்ணலாம். டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டும் கமோடிட்டி ஃபோரெக்ஸை வந்து உங்களுக்கு அன்டில் அன்லெஸ் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அதில் வந்து கையை வைக்கக்கூடாது.
அதே சமயம் வந்து உங்களுடைய ஃபண்ட் வந்து ஓகே நான் இந்த பணம் லூஸ் பண்ணால் பரவாயில்ல, ஸோ அதனால வந்து எனக்கு பெரிய லாஸ் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் மேபி யூ கேன் ட்ரை ஃபார் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் ஆர் கமோடிட்டி ஆர் ஃபாரெக்ஸ். இது ஒரு சஜஸ்டட் மார்க்கெட் கிடையாது. தேங்க்யூ வெரி மச்.